ஹாய் உறவுகளே, இன்றைக்கி நான் கோவக்காய் ரெசிபி செய்ய போகிறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். கோவக்காய்க்கு தேவையானது தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கிறேன், சீரகமும் சோமும் எடுத்து வச்சுருக்கேன். கோவக்காவை நாளாக இது மாதிரி கீறி வச்சுக்கோங்க. கடாயை வச்சு எண்ணெய் வச்சு ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வந்தோடனே தக்காளியை போட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினோன்னே புளி ஒரு எலும்பிச்சை சைஸ் ஊற வச்சுருக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுத போட்டுக்கோங்க. அதுக்கு தேவையான மசாலாலாம் போட்டுக்கோங்க. இது மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்குங்க. வதக்கி அந்த தேங்காய் துருவலோடு போட்டு அரைச்சிக்குங்க. நல்லா நைஸாக அரைச்சிக்குங்க, குறன்னு இல்லாமல் அரைச்சி மறுபடியும் அதே கடாயில் எண்ணெய் வச்சு கோவக்காய் ஃப்ரை பண்ணிக்கோங்க. நான் மீதியே இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன், எனக்கு டைம் பத்தலை.